Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.1ல 7th question பார்க்கிறோம். Question என்னன்னா, if n of a intersection b equal to 3 and n of a union b equal to 10, then find n of p of a symmetric difference b. அதாவது n of a intersection b வந்து என்ன கொடுத்திருக்காங்க 3, அதே மாதிரி n of a union b வந்து என்ன கொடுத்திருக்காங்க 10. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? n of p of a symmetric difference b. First நம்ம n of a symmetric difference b வந்து கண்டுபிடிக்கலாம். இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா n of a union b minus n of a intersection b. So இப்படி கண்டுபிடிக்கலாம். n of a union b என்ன கொடுத்திருக்காங்க 10 minus n of a intersection b என்ன கொடுத்திருக்காங்க 3. அப்போ 10 minus 3 என்ன 7. So இதான் வந்து n of a symmetric difference b. இப்போ நம்ம n of p of a symmetric difference b வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது power set நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அதாவது number of elements in power set வந்து 2 power n. ஸோ இங்கே என்னோட வேல்யூ என்ன 7. அப்போ 2 power 7. 2 power 7 ஓட வேல்யூ என்ன 128. ஸோ 128 தான் ஆன்சர். ஸோ இதான் வந்து 7th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ நம்ம 8th கொஸ்டின் பார்க்கலாம். For a set A cross A contains 16 elements and 2 of its elements are 1, 3 and 0, 2. Find the elements of A. அதாவது ஒரு A செட் இருக்கு. இப்போ A cross Aல வந்து டோட்டலா 16 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுல 2 எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க 1, 3 and 0, 2. இப்போ A cross Aல 16 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ A செட்ல உங்களுக்கு என்ன இருக்கும்? A செட்ல உங்களுக்கு 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா A செட்ல 4 எலிமெண்ட்ஸ் இருந்தாதான் நீங்க A cross A பண்ணும்போது உங்களுக்கு 16 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ A செட்ல நம்ம 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுதான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ சப்போஸ் A செட்ல வந்து சப்போஸ் A B C D ன்னு 4 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம A cross A பண்றோமா? அப்போ மறுபடியும் நம்ம A equal to A, B, C, D. ஸோ சேம் செட்டை தான் நம்ம வந்து கார்டேஷியன் ப்ராடக்ட் வந்து பண்ணுவோம். அப்போது இந்த கார்டேஷியன் ப்ராடக்ட் பண்ணும்போது ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு சேம் எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது A செட்டோட எலமெண்ட்ஸ். இப்போ A cross Aக்கு அப்புறம் நம்மளுக்கு 16 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதில் 2 எலமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன 1, 3 and 0, 2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்ட் பேரில் கமாக்கு முன்னாடி இருக்க எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் பிலாங் ஆகிருக்கும். கமாக்கு அப்புறம் வர எலமெண்ட் வந்து செகண்ட் செட்டில் இருக்கும். அப்போது இந்த 1 and 0 வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கும். அதாவது A செட். ஸோ அதில் வந்து 1, 0. இப்போது செகண்ட் செட்டும் பார்த்தீங்கன்னா A செட் தான். அப்போது A equal to இப்போ கமாக்கு அப்புறம் இருக்க எலமெண்ட்ஸ் என்ன 3, 2. அப்போது இங்கே வந்து 3, 2 இருந்துச்சுன்னா அப்போ ஃபர்ஸ்ட் செட்லேயும் நம்மளுக்கு 3, 2 இருக்கும். அப்போது A equal to 0, 1, 2, 3. ஸோ இங்கே வந்து 1, 0 வந்துச்சுன்னா மறுபடியும் 1, 0. ஸோ A செட் தானே சேம் செட். அப்போ A equal to 0, 1, 2, 3. ஸோ இதான் வந்து அந்த 4 எலமெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து 8th கொஸ்டினோட ஆன்சர்.